linear seating arrangement la 14th problem. P, Q, R, S, T, V, X and Y are seated in a straight line facing north. 8 பேர் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி படம் வரும்னா இப்படி வரும். இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட்டு, 8 பேர் உட்கார்ந்துருக்காங்க. P sits fourth to the left of V. நார்த் அப்படிங்கையில இதை லெஃப்ட்னா அதே ஆர்டர்ல எழுதிக்கணும். அதாவது முதல்ல P எழுதி அப்புறம் V எழுதணும். ஆனா ஃபோர்த் அப்படிங்கிறதுனால நடுவுல 3 இடம் விட்டு 4வது இடமா V உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு எழுதணும். புரியுதா உங்களுக்கு? லெஃப்ட்னா நார்த்துங்கையில அப்படியே எழுதிக்கணும் இதே ஆர்டர்ல. உடனேனா PV, இது 4வது இடங்கிறதுனால நடுவுல 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க Pக்கு Vக்கு நடுவுல. அடுத்து பாருங்க, V வச்சே அடுத்து என்ன வருதுன்னா இது வருது. V sits either 6th from the left end of the line or 3rd from the right end of the line. 8 பேர் இப்படி உட்கார்ந்துருக்காங்கல்ல, 3, 4, 5, 6, 7, 8. இது வந்து லெஃப்ட், இது ரைட்டு. V எப்படி உட்கார்ந்துருக்காரா? லெஃப்ட்ல இருந்து 6வது இடத்துல உட்கார்ந்துருக்காராம். 1, 2, 3, 4, 5, 6 இங்க உட்கார்ந்துருக்காரு. இல்லைன்னா ரைட் ஹேண்ட்ல இருந்து 3வதுல உட்கார்ந்துருக்காரு. 1, 2, 3. அப்ப வியோட இடம் இதுன்னு நமக்கு முடிவாயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், அங்க போய் விய போட்டுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6. 6ல போடணும். இந்த சைடு இருந்து பார்த்தா அது வந்து அவருக்கு இந்த இடத்துல இங்க இருந்து பார்த்தா 3ர்ட்ல உட்கார்ந்துருக்காரு. இங்க இருந்து பார்த்தா 6த்ல உட்கார்ந்துருக்காரு. லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6த்ல உட்கார்ந்துருக்கார். ரைட்ல இருந்து பார்க்கும்போது 3ர்ட்ல உட்கார்ந்துருக்கார். வியை குறிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம், விக்கும் பிக்கும் நடுவுல 3 இடம்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? பிக்கும் விக்கு நடுவுல 3 இடம். பி முதல்ல உட்காரணும். அப்ப பியை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3 பேர் விட்டு பி இங்க மார்க் பண்ணிடலாம். பிக்கும் விக்கும் இடம் முடிவு பண்ணியாச்சு. இப்ப அடுத்து மேல போவோம். S is second to the right of R. S is second to the right of R. ரைட் வருது பார்த்தீங்களா? அதனால முதல்ல R உட்கார்ந்து அதுக்கப்புறம் செகண்ட் அப்படிங்கிறதுனால R உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு S உட்காரணும். R உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு S உட்காரணும். அடுத்து இதை வச்சு இன்னும் நம்ம போட முடியாது. அடுத்து பார்ப்போம். R is not an immediate neighbor of V. Vக்கு இந்த பக்கம் உட்காரக்கூடாது, இந்த பக்கம் உட்காரக்கூடாது. கீழே போவோம். Rக்கு ஒரு இடம் விட்டு S உட்காரணும். R உட்கார்ந்த பிறகுதான் S உட்காரணும். ஏன்னா அது ரைட்டுங்கிறதால நம்ம திருப்பி எழுதிக்கணும். R உட்கார்ந்த பிறகு S உட்காரணும். ஆனா Vக்கு பக்கத்துல உட்காரக்கூடாது. அப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ். இங்க R உட்கார்ந்து இங்க S உட்காரலாம். இங்க R உட்கார்ந்து இங்க S உட்காரலாம். ஆனா இங்க R உட்கார்ந்தா இங்க S உட்கார முடியாது. இங்க Rலாம் வராது. அதாவது இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு இதுல. அதாவது இங்க R உட்கார்ந்து இங்க S உட்காரலாம். ஏன்னா R உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு S. அல்லது இங்க R உட்கார்ந்து இங்க P உட்கார்ந்து இருக்காரு, இங்க V இருக்காரு. R விட்டு ஒரு இடம் விட்டு S உட்காரலாம். ஆனா இங்க R உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு S உட்கார முடியாது. ஏன்னா இங்க V உட்கார்ந்து இருக்காரு. அதனால R இந்த இடத்துல போட முடியாது. ரைட்டா? அடுத்து இங்க வந்து R போட்டா R வந்து Vக்கு பக்கத்துல உட்கார முடியாது. அதனால நம்ம இங்கேயும் R போட முடியாது. ஒவ்வொரு இடமா நான் போட்டு பாக்குறேன். இங்க R போட்டு இங்க S உட்காரணும். இங்க R போட முடியாது, ஏற்கனவே P உட்கார்ந்து இருக்கார். அப்புறம் இங்க R போட்டு இங்க S உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. அடுத்து இங்க R போட்டேன்னா இங்க S உட்கார வைக்க முடியாது, ஏற்கனவே V உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் Vக்கு பக்கத்துல R போட முடியாது, இங்க V உட்கார்ந்து இருக்காரு. இங்க R போட்டா S உட்கார இடம் இல்ல, Vக்கு பக்கத்துல R உட்கார முடியாது, இங்கேயும் R போட முடியாது. அதனால இது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன போட்டிருக்கு? R is not அதையும் முடிச்சிட்டோம். R is not an immediate neighbor of V முடிச்சிட்டோம். அடுத்து என்ன போட்டிருக்கு? T and Q are immediate neighbors of each other. அப்ப T உட்கார்ந்தும் Q உட்காரலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு. T உட்கார்ந்து Q உட்காரலாம், அல்லது Q உட்கார்ந்து T உட்காரலாம். எப்படி வேணாலும் உட்காரலாம்.
ஆனா ஒன்னா உட்காரணும். டிக்யூஓ கியூடிஓ ஒன்னா உட்காரணும். ஆனா அவங்க neither T nor Q sits at extreme ends of the line. ஓரத்துல ரெண்டு பேருமே உட்காரக்கூடாது. ஓரத்துல ரெண்டு பேருமே உட்காரக்கூடாது. அப்ப இங்க பார்த்தா ரெண்டு பேரும் உட்கார்றது, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காரணும். அப்ப இருக்க இடம் வந்து இங்க ஒரு இடம் தான், இங்க உட்கார வைக்க முடியாது. டிஐயும் கியூவையும் இந்த ரெண்டு இடத்துல தான் உட்கார வைக்க முடியும். டிக்யூஓ அல்லது கியூடிஓ, அது அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்குவோம். டிக்யூவா உட்காருவாங்க, இல்லைன்னா கியூடியா உட்காருவாங்க. இந்த ரெண்டு இடம் தான் அவங்களுக்கு இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இங்க உட்கார வைக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் எப்படி உட்கார்ந்தாலும், டி உட்கார்ந்தா கியூ ஓரத்துக்கு வந்துடுவார், கியூ உட்கார்ந்தா டி ஓரத்துக்கு வந்துடுவார். அதனால இதுல வந்து டிக்யூவை உட்கார வைக்க முடியாது, டிஐயோ கியூஐயோ உட்கார வைக்க முடியாது. புரிஞ்சா ஏன் உட்கார வைக்க முடியலைன்னு? அதனால நம்ம இங்கதான் உட்கார வைக்க முடியும். ரெண்டாவது என்னன்னா, இங்க பார்த்தா இங்க ரெண்டு இடம் உங்களுக்கு சேர்ந்தாப்புல இல்லை, இங்க மட்டும்தான் ரெண்டு இடம் சேர்ந்தாப்புல இருக்கு, அதுவும் ஓரத்துல வந்துருது. அதனால இதுவே இந்த பாசிபிலிட்டியை நம்ம அடிச்சிடறோம். இதுவே வேண்டாம் அப்படின்னு நம்ம அடிச்சிடறோம். இது வேண்டாம். அப்ப இருக்கிறது இது ஒண்ணுதான். இந்த இடத்துல டிஓ கியூஓ எதுவோ ஒண்ணு இங்க உட்கார வைக்கணும். சரி, அடுத்து என்னன்னு பார்ப்போம். X does not sit at the extreme end of the line. இன்னொன்று இருக்கு. Only one person sits between T and X. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, T உட்கார்ந்து ஒரு தள்ளி X உட்காரலாம், இல்ல X உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு T உட்காரலாம். இப்படி Tக்கு Xக்கு நடுவுல ஒரே ஒரு பர்சன் தான் இருக்க முடியும். அதே சமயம் இந்த X வந்து ஓரத்துல உட்கார மாட்டாரு. X வந்து ஓரத்துல உட்கார மாட்டார். அப்ப பாருங்க, X ஓரத்துல உட்கார மாட்டாரு. அப்ப X வந்து இங்கதான் போட முடியும். டிக்யூ கியூடி, டியோ கியூஓ ரெண்டு பேரும் இங்க வந்துருவாங்க. அப்ப இருக்க இடம் இந்த ரெண்டு தான். X ஓரத்துல உட்கார மாட்டாரு. அப்ப X இங்கதான் உட்காருவாரு. அப்ப T இங்கதான் உட்கார முடியும். ஏன்னா Tக்கு Xக்கு நடுவுல ஒரு பர்சன்ங்கிறதுனால. அப்ப Tக்கு பக்கத்துல Q உட்காருவாரு. விட்டு போன Y வந்து இங்க வந்துருவாரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? முதல்ல என்ன போட்டோம்? திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இது எல்லு, இது 6, 1 2 3 4 5 6 7 8. R உட்கார்ந்து P உட்கார்ந்து 3 இடம் தள்ளி V உட்காரணும். அது ஒரு கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க. நமக்கு எங்கே உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. ரெண்டாவது என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, V லெஃப்ட்ல இருந்து 6ஆவதாகவும் ரைட்ல இருந்து 3ஆவதாகவும் இருக்கணும்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப V இங்கன்னா அதுக்கு முன்னாடி 3 இடம் விட்டு P இங்க வந்துருவாரு. அடுத்து Rக்கு Sக்கு நடுவுல ஒரு இடம், அதாவது செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அப்படின்னு வரும். அதனால RS நம்ம உட்கார வைக்கணும் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த லைனு R is not an S is second to the right of R. அப்ப Rக்கு ஒரு இடம் விட்டு S உட்காரணும். அதே சமயம் R Vக்கு பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்ப Rக்கு Sக்கு இங்க உட்கார வைக்கலாம், அல்லது இங்கன உட்கார வைக்கலாம். அப்படி உட்கார வச்சுட்டோம். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஒரிஜினல் டயக்ராம் வந்து Rக்கு Sக்கு இங்க உட்கார வச்சுட்டோம். டிக்யூக்கு வந்து இந்த இடம் தான். ஏன்னா ஓரத்துல வந்து யாரை போட்டாலும் யாராவது ஒருத்தர் ஓரமா போயிடுவாங்க. அதனால இங்கதான் உட்காரலாம். X வந்து இந்த ஓரத்துல உட்காரக்கூடாது. அப்ப Xக்கு இருக்க ஒரே இடம் இதுதான். Xக்கும் Tக்கும் ஒருத்தர் தான் நடுவுல இருக்காரு, அவர் V. T இங்க உட்கார்ந்தா பக்கத்துல Q உட்கார்ந்தே ஆகணும். அப்புறம் வந்து இங்க போய் இது ஏன் பாசிபிள் இல்லைன்னா, டிக்கு உட்கார இங்க இடம் இல்லாததுனால இந்த இது பாசிபிள் இல்லை. இந்த மாதிரிதான். அப்ப RPS QTVXY இதுதான் நம்மளுடைய படம். இப்ப என்ன கேட்டிருக்குன்னு பார்ப்போம். What is the position of Q with respect to P? Qவோட பொசிஷன் என்ன, P பொறுத்துன்னு கேட்டிருக்காரு. நல்லா பாத்துங்க. Qவோட பொசிஷன் P பொறுத்து என்னன்னா, Pயோட ரைட்ல செகண்டா உட்கார்ந்துருக்காரு Q. இந்த இருக்காரு P, அவருடைய வலது பக்கம் தானே இது. வலது பக்கம் தான். இந்த பக்கம் போனுச்சுன்னா வலது பக்கம், இந்த பக்கம் போனா இடது பக்கம். இப்ப Pயோட வலது பக்கத்துல 2வது இடத்துல Q உட்கார்ந்துருக்காரு. Pயோட வலது பக்கத்துல 2வது இடத்துல Q உட்கார்ந்துருக்காரு. அப்ப எப்படி எழுதணும்னா, Q is second. அவர் 2வது இடத்துல இருக்காரு. எப்படி? Pயோட வலது கைக்கு. அப்ப Q is second. To the right of P. Pயோட வலது பக்கத்துல 2வதா Pக்கு 2வது இடத்துல உட்கார்ந்துருக்காரு. To the right of P. Pயோட வலது கை பக்கத்துல Pக்கு 2வது இடத்துல உட்கார்ந்துருக்காரு. Who was seated at the extreme ends of the line?
இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா இதுவும் இதுவும் சொல்லியிருக்கேன். யார் யார் உட்கார்ந்துருக்கா? ஆரும் ஒய்யும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆர் அண்ட் ஒய். How many persons are seated between R and T? ஆருக்கும் டீக்கு நடுவுல எத்தனை பர்சன் உட்கார்ந்து இருக்காங்க? 3 பர்சன்ஸ். 3. If P is related to Q, S is related to T in a certain way, who would V be related to? இப்ப P is related to Q அப்படின்னா P ல இருந்து ஒரு இடம் விட்டு Q உட்கார்ந்துருக்கார். S is related to T னா S ல இருந்து ஒரு இடம் விட்டு T உட்கார்ந்துருக்கார். அப்ப V எப்படி ரிலேட் பண்ணணும்? V விட்டு ஒரு இடம் தள்ளி யார் உட்கார்ந்துருக்கா? Y. அப்ப V is related to எப்படி எழுதலாம்? Y ன்னு எழுதலாம். P is related to Q, S is related to T அப்படின்னா V is related to Y. ஏன்னா P யோட P யாருக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க? ஒரு இடம் தள்ளி உட்கார்ந்துருக்கவருக்கு. S யாருக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க? ஒரு இடம் தள்ளி உட்கார்ந்துருக்கவருக்கு. அதே மாதிரி V ரிலேட் பண்ணோம்னா யாருக்கு பண்ணலாம்? ஒய்க்கு பண்ணணும். இதே பேட்டர்ன்ல பண்ணணும்னா ஒய்க்கு பண்ணணும். அப்ப நம்ம V is related to என்ன எழுதலாம்? ஒய்ன்னு எழுதலாம். V is related to Y. V is related to Y. Who sits exactly in the middle of the persons who sits second from the left and person who sits fifth from the right? இந்த அரேஞ்ச்மெண்ட்லயே உங்களுக்கு மிடில் கேட்கல. எதுக்கு நடுவுல மிடில் கேட்டிருக்குன்னா லெஃப்ட்ல இருந்து செகண்ட் பர்சன் இந்த P இந்த இடத்துக்கும் and person who sits fifth from the right 1 2 3 4 5 Pக்கும் Qக்கும் நடுவுல யார் உட்கார்ந்துருக்கான்னு கேட்டிருக்கு. எஸ். அதாவது லெஃப்ட்ல இருந்து ரெண்டாவதா உட்கார்ந்துருக்க பர்சனுக்கும் லெஃப்ட்ல இருந்து ரெண்டாவதா உட்கார்ந்துருக்க பர்சன் யாரு? P. ரைட்ல இருந்து அஞ்சாவதா உட்கார்ந்துருக்க பர்சன் யாரு? Q. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல யார் உட்கார்ந்துருக்கா? எஸ் உட்கார்ந்துருக்காங்க. அதனால எஸ் தான் இது கேன்சர். புரியுதா? இதுதான் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் RPSQTVXY. கொஸ்டின் எழுதி நீங்களா போட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்யூஷனை வந்து நீங்க செக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.